ஹலோ ஆல், ஹாப்பி நவராத்திரி. ஸோ வெல்கம் டு அ vlog. ஸோ எங்கள் வீட்டில் வந்து சின்னதாக கொலு வச்சுருக்கோம். ஸோ அதை இந்த vlogல நம்ம பார்க்கலாம். இது எங்கள் கொலுவோட ஓவர்வியூ. டோட்டலாக 5 படிக்கட்டு வச்சுருக்கோம். ஸோ கீழ் படிக்கட்டில் இருந்தே என்னென்ன பொம்மை இருக்குதுன்னு பார்க்கலாம். இனிஷியலாக எங்கள் சாக்கோ மாதிரி ஒரு பொம்மை வச்சுருக்கோம். நின்றுட்டு இருக்கக்கூடிய மகாதேவர் இருக்காங்க கீழ் படிக்கட்டில். கூடவே அர்ஜுனரும் கிருஷ்ணரும் தேரில் போகிற மாதிரி ஒரு பொம்மை. ஸோ எங்கள் அம்பாள் இருக்கிறாங்க. ஸோ சிம்பிளாக கலசம் ரெடி பண்ணி அம்பாவை வந்துட்டு ட்ரேப் பண்ணி வச்சுருக்குறோம். சின்னதாக சாரி கட்டி வாகமாலை நகை செட்டெல்லாம் போட்டு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ப்ராசஸ் இது எங்களுக்கு கொலு வைக்கும்போது உள்ளது. கூடவே காமதேனு 2 காமதேனு இருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு காமதேனு வந்து 100 வருஷம் பழக்கம் உள்ளது. 2வது படிக்கட்டில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் இருக்குது. கிருஷ்ணர் வந்து பாமா ருக்மணியோட கருடரில் இருக்கக்கூடிய பொம்மை. இதுவும் ரொம்ப பழைய பொம்மை, ஆட்சி காலத்து பொம்மை. மரப்பாச்சி செட் இருக்கிறது சீர்வரிசையோட. பின்னாடி வந்து அன்னபூர்ணி தேவி இருக்காங்க. அப்புறம் ஒரு நிலன் பொம்மை, எங்கள் நிலன் வந்து வயிற்றில் இருக்கும்போது வாங்கின பொம்மை, தொட்டில் கட்டி வச்சுருக்கோம். மகிஷாசுரமர்தினி ஐயப்பர் இருக்காங்க. அண்ட் வந்து செட்டியார் செட்சி செட்டு. ஸோ இதுவும் நாங்கள் ரெடி பண்ணது தான். கூடெல்லாம் பின்னி சின்ன சின்ன பையெல்லாம் அடுக்கி புல்லுக்கட்டு மாதிரி உள்ள பேஸ் எல்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப ஃபேவரட்டான செட் இது. துர்காதேவி இருக்காங்க. ஸோ 3வது படிக்கட்டில் வந்துட்டு தசாவதாரம் செட் இருக்கிறாங்க. ஸோ நடுவில் வந்துட்டு பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கிற மாதிரியும். ஸோ அந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வந்து பெருமாளை தோளில் சுமந்துட்டுருக்கிற பொம்மை. ஒரு சனிக்கிழமை வாங்கினோம் இந்த இதை. ஸோ இது வந்து ராஜ அலங்கார முருகர் இருக்கிறாரு. அண்ட் தட்சிணாமூர்த்தி இருக்காங்க. ஸோ இது நம்ம 2வது படிக்கட்டில் 8 அம்மன். இந்திராணி இருக்காங்க. சிங்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நரசிம்மி, கௌமாரி, சாமுண்டீஸ்வரி, மகேஸ்வரி, அன்னத்துக்கு மேலே இருக்க பிரம்மாணி, வைஷ்ணவி, வாராகி அம்மன். ஸோ 8 அம்மன் இருக்கிறாங்க. ஸோ அது கூடவே பார்த்திங்கன்னா வாத்தியங்கள்லாம் வாசிச்சுட்ருக்கிற ரொம்ப க்யூட்டான குட்டி குட்டி பிள்ளையார் இருக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் வந்துட்டு பிபி ஊதுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒருத்தர் ஹார்மோனியப்பட்டி வாசிக்கிற மாதிரி, அந்த மாதிரி 6 செட்டு உண்டு. நடுவில் பஞ்சமுக கணபதியும் கற்பக விநாயகர் இருக்கிறாங்க. ஸோ பிள்ளையார்பட்டியிலேருந்து வாங்கினது. இந்த குதிரை ஆட்சி காலத்தில் உள்ளது, பழைய குதிரை. ஸோ சீரடி சாய்பாபாவும் எங்களோட இஷ்ட தெய்வமான ராகவேந்தரும் 3வது படிக்கட்டில் இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் படிக்கட்டில் வந்துட்டு சரஸ்வதி தேவி இருக்காங்க, காமாட்சி, பாலாம்பிகா, விநாயகர் இருக்கிறாரு. ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃபேவரட் அம்மன். நாங்கள் சொல்லி செஞ்சோம், வாங்கினது கிடையாது, சிமெண்ட்டில் சொல்லி செஞ்சது. தனியாக ஆள் கூப்பிட்டு பெயிண்ட் பண்ணி எங்கள் அப்பா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிற அழகான சரஸ்வதி. மேலே வெங்கடாச்சலபதி. ஸோ அவ்வளோதான் அங்கே கொலு. ரொம்ப சின்ன கொலுவாக இருந்தாலும் அழகாக இருக்கும். ஸோ கொலுவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் கொலு வச்சாலே ஒரு அழகு தான். ஸோ அதுவே ஒரு ஐஸ்வர்யம் தான். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கொலு வச்சுருக்கீங்களா இல்லைங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இங்கே எங்கள் சாக்கோவும் எங்கள் அண்ணன் பையனும் வந்து குருவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ, பாய்.